அழகான வார்த்தை. 12வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். நீதிமானோ நெருக்கத்தில் நின்று நீங்குவான். சொல்லுங்க, நீதிமானோ நெருக்கத்தில் நின்று. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நீங்கள் நம்புங்கள், உங்களுக்கு விரோதமாய் சத்துரு எத்தனை நெருக்கத்தை கொண்டு வந்தாலும் நீங்கள் நீதிமானாய் இருக்கிறபடியினால், உங்கள் பிள்ளைகள் நீதிமான்களாய் இருக்கிறபடியினால், உங்கள் வீடு நீதிமான்களாய் இருக்கிறபடியினால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீதிமான்கள் நெருக்கத்தில் நின்று நீங்குவார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை நெருக்கம் வந்தாலும் நீங்க எஸ்கேப் ஆவீங்க. ஆமென் சொல்லுங்களேன். சோதரம் தீங்குல நெருக்கத்துல சபை ஒரு நாளும் சிக்கிக் கொள்ளாது. எரிகிற அக்கினி 7 மடங்கு இன்னும் அதிகரித்தாலும் என் முடி கூட கருகாதபடி கர்த்தரை காப்பாற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். கையை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. எத்தனை நெருக்கம் வந்தாலும், எத்தனை நெருக்கம் வந்தாலும், எத்தனை நெருக்கம் வந்தாலும் நீங்க நம்புங்க, உங்க முடி கூட கருகாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தூக்கி கொண்டு போனவங்க என்ன செஞ்சாங்கன்னா செத்து போட்டாங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை தூக்கி கொண்டு போனவங்க செத்து போயிட்டாங்க. ஆனா அவங்க மேல கூட தீயின் வாசனை என்ன செய்யலையா? அவங்க மேல கூட இல்லையா? காரணம், நீதிமானை நெருக்கத்திலிருந்து தப்புவிக்கிற கர்த்தர், எரிகிற அக்கினியில் இருந்து, அந்த நெருக்கத்திலிருந்து கர்த்தர் தப்புவித்தார். கையை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. நான் சொல்றேன், எந்த நெருக்கத்தில் இந்த சத்தத்தை கேட்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நீதிமானா இருக்கிறபடினால் சகல நெருக்கத்திலிருந்து நான் உன்னை தப்புவிப்பேன். எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? வியாதியினால நெருக்கப்படுறீங்களா? கடன் பிரச்சனையினால நெருக்கப்படுறீங்களா? சமாதானம் இல்லாமல் நெருக்கப்படுறீங்களா? பல்வேறு தோல்வியினால, நிந்தையினால, அவமானத்தினால நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த 24வது வருஷம் உங்களுக்கு அமைந்து கொண்டிருக்கிறதா? கர்த்தர் சொல்லுகிறார், சோத்திரம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். நீ நீதிமானா இருக்கிறபடியினால் சகல நெருக்கத்தில் இருந்து நான் உன்னையும் உன் சரீரத்தையும் உன் குடும்பத்தையும் தப்புவிப்பேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? சத்தமத்த ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்துல உங்க பார்த்து சொல்லுங்க, நீங்க தப்புவிக்கப்பட போறீங்க. ஆமென், ஹalleluya. எத்தனை வந்தாலும் என்னை சேதப்படுத்த முடியாது. எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? என்னை காப்பாற்றணும் அப்படின்னு நினைச்சா தண்ணியை கூட ஆண்டவர் கல்லா மாற்றிடுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யணும்னு நினைச்சிட்டாருன்னா எந்த ரீதியிலையும் கர்த்தர் என்னை தப்புவிக்க, அதைத்தான் அவர்கள் சொன்னாங்களே, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். சத்துரு வெள்ளம் போல வந்தாலும், சத்துரு சிங்கத்தை போல வந்தாலும், நான் நீதிமானா இருக்கிறபடினா, அவருடைய ரத்தம் என் மேல் பூசப்பட்டபடினா, சகல உபத்திரவத்தில் இருந்து, சகல நெருக்கத்தில் இருந்து என்னையும் என் குடும்பத்தையும் கர்த்தர் தப்புவிப்பாராக. கையை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. கர்த்தர் உங்களை தப்புவிக்கட்டும். நெருக்கத்தில் கஷ்டப்பட்டது போதுங்க. இந்த 24வது வருஷத்தோட உங்க நெருக்கத்திற்கு கர்த்தர் முடிவை ஏற்படுத்துவாராக. உங்க குடும்பத்தில் எதன் மூலமாய், யார் மூலமாய் நெருக்கம் வந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நீ நீதிமானா இருந்தேன்னா அந்த நெருக்கத்திலிருந்து நீ விடுவிக்கப்படுவாய். அந்த நெருக்கத்திலிருந்து நான் உன்னை தப்புவிப்பேன். நீதிமான் நெருக்கத்தை பார்ப்பது கிடையாது. ஹalleluya. நம்புங்க, நம்புங்க. வரப்போகிற வருஷம் ஒரு நெருக்கம் இல்லாத பெருக்கமான வருஷமா எனக்கு மாறட்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நெருக்கப்பட்ட நாட்களுக்கு கர்த்தர் ஒரு முடிவை ஏற்படுத்த பண்ண போகிறார். 430 வருஷம் பார்வோனால் இஸ்ரவேல் ஜனங்கள் நெருக்கப்பட்டார்கள். அவர்கள் கூப்பிடுகிற சத்தம் ஆண்டவருடைய சந்நிதியில் வந்து எட்டினார். அவர்கள் இடுகிற பெருமூச்சு, அவர்கள் இடுகிற ஏக்கம் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து எட்டினா. பைபிளை வாசிக்கிறோம், அந்த 430 வருஷத்துடைய நெருக்கத்தை ஒரே ஒரு மனுஷனை முன்னாடி அனுப்பி சோத்திரம் அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தது போல 25வது வருஷத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி சில நெருக்கத்தில் இருந்து, சில எகிப்தில் இருந்து கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வர போகிறார். நீங்க உங்க குடும்பமும் சில நெருக்கத்தில். கையை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. ஹalleluya. எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? பக்கத்துல உங்க பார்த்து சொல்லுங்க, நெருக்கத்திலிருந்து நீங்குவீங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எத்தனை வாதைகள் வந்துச்சு? எகிப்து தேசத்தில் எத்தனை வாதை? 10 வாதை. என்னென்ன வாதை? அதை மாத்திரம் கேட்காதீங்க பாச. தண்ணீர் என்ன செஞ்சான்? ரத்தமா மாறிச்சான். திடீர்னு கிச்சன்ல போய் தண்ணி குடிக்கலாம்னு தண்ணியை குடிச்சா உள்ள இருந்து ஒரு தவளை குட் மார்னிங் சொல்லலாம். சாப்பாடு எடுத்தா அங்க தண்ணீர் எல்லாம் ரத்தமா என்ன செஞ்சான்? மாறிடுச்சான். திடீர்னு எங்க பார்த்தாலும் பேன், திடீர்னு எங்க பார்த்தாலும் கொப்பளம், திடீர்னு கல் மலை என்ன செஞ்சான்?
இஸ்ரவேல் ஜனங்கள் எங்க இருந்தாங்க? எங்க இருந்தாங்க? அவங்க மேல தெருனா இவங்க கீழே தெரு, அவங்க வடக்கு தெருனா இவங்க தெற்கு தெரு, அங்கதான் இருக்கிறாங்க. சரியா கவனிங்க, சரியா கவனிங்க. ரெண்டு பேரும் வேற ஒரு இடத்துல இல்ல. அவங்க வேற ஊரு, அவங்க வேற கண்டம், இது வேற கண்டம், அது வேற டிஸ்ட்ரிக்ட், எப்படி இல்ல. அவங்க அங்க தெருனா அதுக்கு பக்கத்துல யார் இருக்கிறாங்க? இங்க இருக்கிறாங்க. ஆனா 10 வாதைகளும் பார்வோனையும் அவன் குடும்பத்தாரையும் துன்மார்க்கனையும் அலங்கரித்தது. நீதிமானாய் இருந்த தேவ சந்ததியின் மேல ஒரு வாதையும் வரல. காரணம், நீதிமானை தப்புவிக்கிற கர்த்தர். கையை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. எத்தனை வியாதி வந்தாலும், எத்தனை போராட்டம் வந்தாலும் உன்னை அணுகாது. உன்னை கர்த்தர் தப்புவிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமாத்த ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னும் சத்தமாத்த ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் நீதிமானின் சந்ததியா இருக்கிறபடினால ஸ்தோத்திரம், எல்லா பிரச்சனையிலிருந்து, எல்லா நெருக்கத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்க போகிறார். இந்த வார்த்தையை ஒரு சிலருக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். உங்க நெருக்கத்துக்கெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் கர்த்தர் வைக்க போகிறார். உங்க நெருக்கத்துக்கெல்லாம், உங்க பாடுகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைக்க போகிறார். இனி நீ அழ வேண்டிய அவசியம் கிடையாது. இனி நீ புலம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. இனி நீங்கள் அலைந்து திரிய வேண்டிய அவசியம் கிடையாது. இனி நீங்கள் கையேந்த வேண்டிய அவசியம் கிடையாது. நீதிமானை பாதுகாக்கிற கர்த்தர், நீதிமானை விடுவிக்கிற கர்த்தர், நீதிமானை தப்புவிக்கிற கர்த்தர் இந்த நாட்களில் உங்களை விடுவித்து காப்பாற்ற போகிறார். கையை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒன்று, நீதிமானுடைய வேர் அசையாது. நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். 3, நீதிமான் எல்லா நெருக்கத்திற்கு விடுவிக்கப்படுகிறான். 13வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. பாவிகளை தீவினை தொடரும், நீதிமானுக்கோ நன்மை பலனாய் வரும். ஒரு 3 முறை அந்த கீழே உள்ள பகுதியை வாசிங்களேன். நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும். சொல்லுங்களேன். நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும். நீதிமான்களுக்கோ நன்மை பலனாய் வரும். வரப்போகிற புதிய ஆண்டிற்குள்ள போவதற்கு முன்பதாக நீங்கள் நீதிமானாய் இருக்கும் பொழுது அவருடைய நன்மை சில ரிவார்டை உங்களுக்கு கொண்டு வர போகிறது. அவருடைய நன்மை சில பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நீங்கள் நன்மையை பார்க்க போகிறீர்கள். நன்மையின் பலனை நீங்கள் ருசிக்க போகிறீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமாத்த ஒரு ஆமென் சொல்றீங்க. பைபிள் வாசிக்கிறோம். அந்தரங்கத்தை பார்த்து வெளியரங்கமாய் பலனளிப்பார். இந்த வருஷம் முடிவதற்குள்ள வெளியரங்கமான பலனை நீங்க பார்க்க போறீங்க. நீங்க நீதிமானா இருக்கிறபடினால் அந்த நன்மை உங்களுக்கு தீமையாய் அல்ல, அந்த நன்மை உங்களுக்கு சாபமாய் அல்ல, அந்த நன்மை உங்களுக்கு பிரிவினையாய் அல்ல, அந்த நன்மை உங்களுக்கு அழுகையாய், கண்ணீராய், புலம்பலாய் அல்ல. ஆண்டவர் கொடுக்கிற சகல நன்மையும் உங்களுக்கு பலனாய் வரப்போகிறது, உங்களுக்கு ரிவார்டாய் வரப்போகிறது. கையை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. நீங்க நீதிமானா இருந்தீங்கன்னா பலனை நிச்சயம் பார்க்க போறீங்க. ஆமென் சொல்றீங்க. பஞ்ச காலமா இருந்தாலும் 100% பலன் கிடைக்கும். எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? இயற்கைக்கு மாறாய் என்ன காரியம் நடந்தாலும் சொத்துரும். பைபிள வாசிக்கிறோம். விளைய செய்கிறவர் யாரா? நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினார். விளைய செய்கிறவர் கர்த்தர். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் விளைய செய்ய போகிறார். சில நன்மை உங்களுக்கு பலனாய் வரப்போகிறது. நிறைய பேருடைய ஏக்கம், நன்மையை பார்க்குறேன் ஆனால் அதை அனுபவிக்க முடியல, நன்மையை கேட்குறேன் ஆனால் அதை சுதந்திரிக்க முடியல. சொல்கிறோம், அடுத்த மாதம் 10ஆம் தேதி எனக்கு நடந்துடும், அடுத்த சனிக்கிழமை எனக்கு கிடைச்சிடும், அடுத்த புதன்கிழமை இது எனக்கு வந்துடும். நிறைய நேரங்களில் நன்மையை பார்க்குறோம், நன்மையை குறித்து கேள்விப்படுறோம், நன்மையின் சத்தம் என் காதுகளை கேட்கிறது. அந்த நன்மையின் பலனை என்ன செய்ய முடியல? அறுவடை செய்ய முடியல, நன்மையின் பலனை பெற்றுக்கொள்ள முடியல. சொல்லுவாங்க, கை கேட்டினது நிறைய பேருடைய நிலைமை. பக்கத்தில் வர்ற மாதிரி இருக்குது, கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஜெபமும் உபவாசமும் கண்ணீரும் புலம்பலும் தேவ சமூகத்தில் ஏதாவது ஒரு காரியத்தை கொண்டு வரும் அப்படின்னு பெரிய எதிர்பார்ப்போட இருக்கும் பொழுது என்ன செஞ்சது? ஒரு பெரிய ஏமாற்றம் என்ன செய்யுது? வருது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நீதிமானா இருக்கிறபடினால் இனி நன்மை பலனை மாத்திரமே உங்களுக்கு கொண்டு வரும்.
எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? இனி நன்மை தீமையாய் மாறாது. இனி நன்மை சாபமாய் மாறாது. இனி நன்மை தரித்திரமாய் மாறாது. இனி நன்மை சண்டையாய் மாறாது. இனி நன்மை பலனாய் மாறும். நம்புறீங்களா? 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 சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த வருஷம் முடிவதற்குள்ள தேவனுடைய நன்மையின் பலனை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். உங்க கையின் பிரயாசத்தில் ஒரு பலனை கர்த்தர் கொடுக்க போகிறா. உங்க சம்பாத்தியத்தில் கர்த்தர் ஒரு பலனை கொடுக்க போகிறா. உங்க சொத்துல, உங்க வீட்டில் இதுவரை பார்க்காத ஒரு நன்மையின் பலனை சபை பார்க்க போகிறது. கையை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. நன்மையின் பலன் உண்டாவதாக. அல்லேலூயா. எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? உங்க பிள்ளைங்க பலன் கொடுக்க போறாங்க. எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? பிள்ளைகளை குறித்து கவலைப்படுறீங்களா? பிள்ளைங்க படிக்கலையே, சரியா இல்லையே, நான் சொன்ன நீங்க கவலைப்படாதீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க பிள்ளைகள் நன்மையின் பலனாய் விளைய போகிறார்கள். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க. ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்காய் கர்த்தர் சில நன்மையின் பலனை கொடுக்க போகிறார். இங்கே எந்த நன்மை வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்களோ, வரப்போகிற புதிய ஆண்டு நன்மையின் பலனை அறுவடை செய்கிற ஆண்டாய் மாறப்போகிறது. நன்மையின் பலனை பெற்றுக்கொள்ளுகிற ஆண்டாய் கர்த்தர் உங்களுக்கு மாற்றி தருவாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 4 காரியத்தை தியானிச்சிருக்கிறோம். 1, நீதிமானுடைய வேர் அசையாது. 2, நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். 3, நீதிமானை நெருக்கத்திலிருந்து நீங்குவார். தோத்திரம். அதுக்கடுத்து தோத்திரம். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 13:22. வாசிங்களேன். நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை வைத்து போகிறான், பாவியின் ஆஸ்தியோ நீதிமான்களுக்காக சேர்த்து வைக்கப்படுகிறது. மறுபடியும் அந்த கடைசியில் உள்ளதை ஒரு 3 முறை வாசிங்க. பாவியின் ஆஸ்தியோ, நல்லா வாசிங்களேன். இன்னும் ஒரு முறை. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சொத்து சேர்த்து வச்சிருக்கீங்களா வைக்கலையான்னு எனக்கு தெரியாது. சேர்த்து வச்சிருந்தா ரொம்ப சந்தோஷம். சேர்த்து வைக்கலையா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா எனக்காக ஆல்ரெடி நிறைய சொத்து சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமெனே வர மாட்டேங்குது. எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. பாவியின் ஆஸ்தியோ நீதிமான்களுக்காக என்ன செய்யப்படும்? சேர்த்து வைக்கப்படும். சேர்த்து வைக்கப்படும். நான் சொல்றேன், உங்களுக்கு உங்க பிள்ளைகளுக்கு ஒருவேளை சொத்தே இல்லாம இருக்கலாம். சொத்தே இல்லாம இருக்கலாம். என் பிள்ளைகளுக்கு நான் ஒரு கால் தங்கம் கூட என்ன செய்யலையே, வாங்கலையே, கொஞ்சம் கூட இடம் சேர்த்து வைக்கல. நான் சொல்றேன், உங்க அப்பா அம்மா உங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறாங்களே இல்லையோ, உங்க 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 பாட்டன் பூட்டன் சொத்து உங்களுக்கு வருதோ இல்லையோ, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நீதிமான இருந்தேன்னா நான் உனக்கு டெபாசிட் பண்ணி சொத்து போட்டு வச்சிருக்கிறேன். நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. 2025 வருஷத்துல நிறைய பேர் ரிஜிஸ்டர் ஆபீஸுக்கு போக போறீங்க. எதுக்கு சொல்லுங்களேன்? பத்திரப்பதிவு சோதரம். 2025 வருஷத்துல நிறைய பத்திரப்பதிவு நடக்க போகிறது. நல்ல ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சோதரம். எப்படி நடக்கும், எப்படி வரும் அப்படின்னா தெரியாது. அப்பா வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். நீ நீதிமானா இருந்தேன்னா உனக்காக சொத்து சேர்த்து வைத்திருக்கிற அந்த சொத்தை நீ நிச்சயம் அனுபவிப்பே. எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? சத்தமாத்த ஒரு ஆமென் சொல்லுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் வரும்பொழுது சும்மா தான் வந்தாங்க. ஒண்ணுமே இல்லை. சாப்பாட்டுக்கு வழி இல்லாம செங்கல் அறுத்து பிழைச்சாங்க. ஆனா எகிப்தை விட்டு வெளியேறும் பொழுது பைபிளை வாசிக்கிற, எகிப்தை கொள்ளையிட்டார்கள். பொன்னோடும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே, பொன்னோடும் பொருளோடும் என்ன செய்தார்களா? புறப்பட்டார்களா. நீங்கள் நம்புங்கள், 25 வருஷம் நிறைய பொன்னோடும், அப்படியே ரைமிங்கா வந்தீங்கன்னா அது ஆமென் சொல்லி அப்படியே நடக்கும். சொல்லுங்களேன். நிறைய பொன்னோடும் நிறைய பொருளோடும் கர்த்தர் உங்களை வைத்து அழகு பார்ப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏங்க நம்மகிட்ட இல்ல, உண்மைதான். ஆனா பாவிகள் சம்பாதிக்கிற யாருக்காகத்தான்? எனக்காகத்தான். எகிப்து தேசத்துல இவங்களுக்காகவே தான் ஆண்டவர் என்ன செஞ்சார்?
ஒண்ணுமே இல்லாதவன் வரும்பொழுது பெரிய கோடீஸ்வரனா செஞ்சான். வனாந்தரத்திலே வந்தாங்க. இப்ப அவங்க கானான் தேசத்துக்கு போறாங்க. கானான் தேசத்துக்கு போனா அங்கே என்ன இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஆனா என் பிள்ளை வருவாங்க அப்படின்னு 430 வருஷமா அங்க ஒருத்தர் சொத்து சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிறார். ஆமீன் சொல்ல மாட்டேங்குது. இவங்க இமேஜின் கூட பண்ணல. 430 வருஷம், அது சாதாரண ஆட்களை வைத்தல்ல, 7 பலத்த சாதிகளை உள்ள வச்சு இவங்களுக்கான பேரிச்சம்பளம், இவங்களுக்கான தேன், இவங்களுக்கான பால், இவங்களுக்கான சொத்துன ஒளிவு மரம், இவங்களுக்கான வீடு, இவங்களுக்கான மாளிகை 430 வருஷம் 7 பலத்த சாதிகள் அங்க கட்டி கொண்டு இருக்கிறாங்க. அவங்க நினைச்சாங்க நமக்கு தான் கேட்கிறோம், நம்ம பிள்ளைகளுக்கு தான் கேட்கிறோம். அப்படி அல்ல. ஆண்டவர் சொன்னார், என் சந்ததி ஒன்று புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. நீதிமானுடைய சந்ததி வனாந்தரத்தில் வந்து கொண்டிருக்கிறது. அந்த சந்ததி கானானுக்குள் வரும்பொழுது அவனுடைய ஆஸ்தியை, எத்தனை ஒரு ஆமேன் சொல்றீங்க? சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு தீர்க்கதரிசனமா சொல்லுகிறார். ஒருவேளை உங்களுடைய ஆஸ்தியை துன்மார்க்கன் தட்டி பறித்திருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய ஆஸ்தியை ஒரு சிலர் பகிரங்கமாய் பிடுங்கி வைத்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு பங்காய் இருக்கிறேன், நான் உனக்கு சொத்தாய் இருக்கிறேன். நீ நீதிமானாய் இருக்கிறபடினா சில ஆஸ்தி, சில சொத்து உன்னை தேடி வரும். கையை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உள்ள வந்தாங்க, ஆளாளுக்கு ஒரு வீட்டில் போய் நல்லா குடியிருந்தாங்க. சத்தமாத்த ஒரு ஆமென் சொல்லுங்க. ரிஸ்கே இல்லாம ரஸ்க் சாப்பிட்டாங்க. ரிஸ்கே இல்லை. இங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ஆனா யோர்தானை கடந்து, எரிகோவை கடந்து கால் வச்ச மாத்திரத்துல பார்த்தா அழகழகான பங்களா, பார்த்தா ஒரு திராட்சை கொலை என்ன செய்யுது, பெருசா இருக்கு. 2 பேர் சேர்ந்து தூக்குற அளவுக்கு இவங்க நினைச்சாலும் இப்படிப்பட்ட காரியத்தை என்ன செய்ய முடியாது. நான் சொல்றேன், உங்களுக்கு சொத்து உங்க பரம்பரையில கிடைச்சிச்சோ இல்லையோ, அப்பா உங்களுக்காக சில காரியத்தை சேர்த்து வச்சிருக்கிறார். சில காரியத்தை சேர்த்து வச்சிருக்கிறார். இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு தீர்க்கதரிசனமா சொல்லுகிறார். 2025 வருஷம் ஆண்டவர் உனக்கு சேர்த்து வைத்ததை நீங்கள் சுதந்திரிக்க போகிறீர்கள். கையை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நிறைய பேருக்கு புதிய வீட்டை கர்த்தர் சேர்த்து வச்சிருக்கிறார். ஆமென். நிறைய பேருக்கு நகையை கர்த்தர் சேர்த்து வச்சிருக்கிறார். நல்ல ஆமென் சொல்லுங்களேன். நல்ல வாகனங்களை கர்த்தர் சேர்த்து வைத்திருக்கிறார். வட்டி முதல்மா திருப்ப போறீங்க. நம்புறீங்களா? நம்புறீங்களா? ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிற பாவிகளுடைய ஆஸ்தி நீதிமான்களுக்கு. அவன் கெட்டட்டும், அவன் மேல பொறாம கொள்ளாதீங்க. பாவிகளின் மேல என்ன செய்யாதீங்க, பொறாம கொள்ளாதீங்க. ஒரு நாள் வரும், தன்னால எனக்கு முன்னாடி வந்து விடும். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னும் சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. கஷ்டப்பட்டு யாக்கோபு கூழ் காய்ச்ச வேண்டிய அவசியமே இல்ல. கஷ்டப்பட்டு ஆடெல்லாம் அடிச்சு ஆட்டு ரோமத்தை எல்லாம் அப்படி ட்ரெஸ்ஸா மாத்தி அப்படி எல்லாம் மிமிக்ரி எல்லாம் பண்ணி அப்பாட்ட ஏமாத்த வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, உனக்கு சேர்த்து வச்சது உன் காலத்துல உன் கையில கண்டிப்பாய் வரும். எத்தனை லாபான் தடுத்தாலும், எத்தனை ஏசா தடுத்தாலும், எத்தனை ஈசாக்கு தடுத்தாலும், யாக்கோபே நீ நீதிமானா இருக்கிறபடினா, நீ இஸ்ரவேலா இருக்கிறபடினா 2 பெரிய பரிவாரங்களுடைய சேனையாய் தகப்பனாய் உன்னை மாற்றுவேன். கையை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் சொல்கிறார், உங்களுக்கு சேர்த்து வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்லுங்க, உங்களுக்காக நிறைய அப்பா சேர்த்து வச்சிருக்கிறார். எத்தனை பேர் எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க? நிறைய சேர்த்து வச்சிருக்கிறாரு. நிறைய சேர்த்து வச்சிருக்கிறார். 25வது வருஷம் சேர்த்து வச்சதெல்லாம் நல்லா ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒன்று, இன்னைக்கு நீதிமானுடைய வேர் அசையாது. நெக்ஸ்ட், நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். 3, நெருக்கத்திலிருந்து கர்த்தர் அவனை தப்புவிப்பார். 4, நீதிமானுக்கு நன்மை பலனாய் வரும். 5, பாவிகளுடைய ஆஸ்தி நீதிமான்களுக்காய் சேர்த்து வைக்கப்படும்.